மத்திய கிழக்கு ஒரு கொதித்து கொண்டிருக்கும் எரிமலை. இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஈரான் தனது ஏவுகணை தளங்களில் இருந்து ஸ்டேலின் பல பகுதிகளுக்கும் குரோராம் சகார் 4 ரக ஏவுகணைகளை ஏவியது. இது ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் ஆபரேஷன், அதாவது உண்மை வாக்குறுதி நடவடிக்கையின் 19வது அலை தாக்குதலாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளின் பிரகாரம் டெல் அவீவ் ஸ்டேலினுடைய வர்த்தகம் மற்றும் நிர்வாக மையம், பென் குரியன் விமான நிலையம், ஸ்டேலினுடைய சர்வதேச போக்குவரத்து மையம், விமானப்படை தளம் ஏர்வேஸ் 27 லோட் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய இராணுவ தளமாகும். குரோராம் சகார் 4 ஏவுகணையினுடைய வல்லமை. இது ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய மைல்கல் என்று சொல்லுகிறார்கள். இது நுட்பமான விவரங்கள் சிலவும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது 2000 கிலோமீட்டர் தூரத்திலே குறிப்பாக முழு ஸ்டேலையும் தாக்கும் திறன் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். இதில் காணப்படும் வெடிபொருட்கள் 1500 கிலோமீட்டர் முதல் 1800 கிலோமீட்டர் வரை சுமார் 1 டன் வெடிமருந்துகளை சுமந்து செல்லுமாம். அதே போல வளிமண்டலத்துக்கு வெளியே மெச் 16 உள்ளே மெச் 8, அதாவது ஒலியை விட 8 தொடக்கம் 16 மடங்கு வேகமானது என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய துல்லியம் 10 தொடக்கம் 30 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் தயார் நிலை 12 நிமிடங்களில் ஏவர் தயார் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஏவுகணைகளையே இன்றைய தினம் ஈரான் ஸ்டேல் மீது ஏவியிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மை வாக்குறுதி 19வது அலையாக கருதப்படும் இந்த தாக்குதல்கள் மிகவும் மோசமான தாக்குதல்களாக சொல்லப்படுகிறது. கைபர் கன்னிவெடி தொழில்நுட்பத்தின் அதே இலக்கு இங்கும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணைக்கு கைபர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இது ஸ்டேலின் அயன் டோம் மற்றும் ஏரோ போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையின் வழிகாட்டுதல் அமைப்பு வளிமண்டலத்துக்கு வெளியேயே தனது பாதையை சரி செய்து கொண்டு மீண்டும் நுழையும் போது மின்னணு தாக்குதல்களால் பாதிக்கப்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தின் பிரகாரம் ஸ்டேலினுடைய பதிலடி இந்த தாக்குதலுக்கு எப்படியாக இருக்கிறது, அதாவது ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் இருந்து தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய பரப்பிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்காக எப்படியான பதிலடி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஸ்டேலிய ராணுவம் பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறித்ததாக கூறினாலும் ஒரு ஏவுகணை டெல் அவீவ் அருகே உள்ள ஒரு மையப்பகுதியில் விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் படைகள் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மீது கடந்த 24 மணி நேரத்தில் பலத்த வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரானின் ஏவுகணை ஒன்று துருக்கியின் வான்பரப்பை நோக்கியும் பாய்ந்ததால் நேட்டோ படைகள் அதை இடைமறித்துள்ளன. அதே நேரம் கடந்த சில நாட்களாக அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானிய போர்க்கப்பல்களை மூழ்கடித்ததற்கும் ஈரானிய முக்கிய பாதுகாப்பு மையங்கள் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களுக்கும் பதிலடியாகவே இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. குரோராம் சகார் 4 என்பது வெறும் ஏவுகணை அல்ல, அது ஈரான் உலகத்திற்கு விடுக்கும் ஒரு எச்சரிக்கை. 1000 கிலோவுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை கொண்டு மிக வேகத்தில் பாயும் இந்த ஏவுகணைகள் மத்திய கிழக்கின் போர்ச்சூழலை ஒரு மிக அபாயகரமான கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளன. அதே நேரம் ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு உலகிலேயே மிகவும் நுணுக்கமானது என்று சொல்லுவார்கள். ஈரானின் குரோராம் சகார் 4 போன்ற அதீத வேகமும் அதிக எடையும் கொண்ட ஏவுகணைகளை எதிர்கொள்ள ஸ்டேல் பல்லடுக்கு வான் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துகிறது. குரோராம் சகார் 4 போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை வீழ்த்த ஸ்டேல் பயன்படுத்தும் முக்கிய ஆயுதங்கள் தொடர்பிலும் அறிந்து கொள்வது பொருத்தமாயிருக்கும். ஏரோ 3 விண்வெளியிலேயே வேட்டையாடுதல். குரோராம் சகார் 4 போன்ற ஏவுகணைகள் வளிமண்டலத்துக்கு வெளியே விண்வெளியில் பயணிக்கக்கூடியவை. அப்படி இவை வருகின்ற போது ஏவுகணைகள் பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே ஈரானிய ஏவுகணையை இடைமறித்து அழிக்கும். இதனுடைய சிறப்பம்சம், இது ஏவுகணையை விண்ணிலேயே மோதுவதன் மூலம் அழிப்பதால் ஏவுகணையில் உள்ள ரசாயன அல்லது அணு ஆயுதங்கள் பூமிக்கு கீழே பரவாமல் தடுக்கப்படுகிறது. ஏரோ 2 வளிமண்டல எல்லை பாதுகாப்பு. ஒருவேளை ஏரோ 3 தவறிவிட்டால் அடுத்த கட்டமாக ஏரோ 2 செயற்படும். இது வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் வைத்து ஏவுகணைகளை தாக்கும். குரோராம் சகார் 4 ஏவுகணை மீண்டும் பூமிக்குள் நுழையும் போது ரீஎன்ட்ரி அதன் வேகம் மிக அதிகமாக இருக்கும். இதனால் அதை எதிர்கொள்ள இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. டேவிட் ஸ்வில்லிங் நடுத்தர தூர பாதுகாப்பு. குரோராம் சகார் 4 போன்ற ஏவுகணைகள் சில நேரங்களில் திசை மாறி அல்லது தாழ்வாக பறந்து வரும்போது டேவிட் ஸ்லிங் பயன்படுத்தப்படுகிறது. இது 40 கிலோமீட்டர் முதல் 300 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் உள்ள ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கும்.
இதன் ஏவுகணைகள் மிகவும் வேகமானவை மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்டவை என்று சொல்லப்படுகிறது. அதேபோல அயன் பீம் லேசர் தொழில்நுட்பம் 2026 இதனுடைய பங்கு அதிகம் என்று சொல்வார்கள். தற்போது 2026 சூழலில் ஸ்டேல் தனது புதிய லேசர் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோமை முழுமையாக பயன்படுத்துகிறது. இது ஏவுகணையின் மீது மிக சக்தி வாய்ந்த லேசர் கற்றைகளை பாய்ச்சி சில வினாடிகளிலேயே அதன் என்ஜினை சூடாக்கி வெடிக்கச் செய்யும். இது ஒருமுறை பயன்பாட்டு செலவு வெறும் $2 மட்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் குரோராம்சகர் 4 ஏவுகணையை வீழ்த்துவதில் உள்ள சவால்கள் சிலவும் காணப்படுகிறது. ஈரானின் இந்த ஏவுகணை சாதாரணமானது அல்ல. அதை வீழ்த்துவதில் ஸ்டேலுக்கு 3 பெரிய சவால்கள் உள்ளது. ஒன்று, அதீதமான வேகம். ஒலியை விட 16 மடங்கு வேகத்தில் வரும்போது ஸ்டேலின் ரேடார்களுக்கு முடிவெடுக்க மிக குறைந்த நேரமே கிடைக்கிறது. அதே போல ஏமாற்று இலக்குகள். குரோராம்சகர் 4 ஏவுகணை விண்ணில் பிரியும் போது அதனுடன் பல போலி ஏவுகணை பாகங்களையும் வெளியிடும். ஸ்டேலின் ரேடர்கள் எதை அடிப்பது என்று குழம்பே வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் ஏவப்படும். ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவும் போது ஸ்டேலின் பாதுகாப்பு அமைப்புகள் தற்காலிகமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையில் இன்றைய தாக்குதலில் ஸ்டேலினுடைய ஏரோ 3 அமைப்பு பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை வளிமண்டலத்திற்கு வெளியே தடுத்து நிறுத்தியதாக தெரிய வருகிறது. இருப்பினும் ஒரு ஏவுகணை பாதுகாப்பு வளையத்தை மீறிச் சென்றது ஸ்டேலிய பாதுகாப்பு நிபுணர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படியாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானின் குரோராம்ஸ்கர் 4 தாக்குதலுக்கு பதிலடியாக ஸ்டேல் தனது மிகவும் ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஜெரிகோ ஏவுகணை தொகுப்புகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸ்டேலினுடைய இந்த மறுமுனை தாக்குதல் வியூகம் குறித்த விவரங்கள் பல வழியாகி இருக்கிறது. ஜெரிகோ 3 ஸ்டேலினுடைய கண்ணுக்கு தெரியாத வாள் என்று சொல்லுவார்கள். இது ஸ்டேலின் மிக நீண்ட தூரம் பாயும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். இதை பற்றிய அதிக தகவல்களை ஸ்டேல் வெளியிடுவதில்லை. ஆனால் உளவுத்துறை தகவல்களின்படி இதனுடைய தொலைவு என்பது 4800 கிலோமீட்டர் முதல் 6500 கிலோமீட்டர் வரை என்று சொல்லுகிறார்கள். ஈரானின் எந்த பகுதியையும் மிக எளிதாக தாக்கும். மிக மிக அதிக வேகம் கொண்ட இது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுவதற்கு முன்பே இலக்கை சென்றடைந்துவிடும். இது 1000 கிலோ எடையுள்ள சாதாரண வெடிப்பொருட்களையோ அல்லது அணுவாயுதங்களையோ சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு துறையில் சாம்சன் ஆப்ஷன் என்பது ஒரு இறுதி எச்சரிக்கை நடவடிக்கையாக கருதப்படுகிறது. அதாவது நாட்டிற்கோ அல்லது நாட்டினுடைய இருப்பிற்கோ ஆபத்து வரும்போது தனது முழு வலிமையையும் கொண்டு எதிரியை அழிப்பது. ஈரானின் குரோராம்ஸ்கர் ஏவுகணைகள் ஸ்டேல் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளை தாக்கினால் ஸ்டேல் இந்த ஜெரிகோ ஏவுகணைகளை ஏவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டேல் தனது பதிலடியில் பின்வரும் ஈரானிய மையங்களை முதன்மையாக குறிவைக்கும். 1. சாரூட் விண்வெளி மையம். ஈரானின் ஏவுகணைகள் தயாரிக்கப்படும் மற்றும் சோதனை செய்யப்படும் முக்கிய தளம். இல்பகாம் இராணுவ வளாகம். ஈரானிய ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் உள்ள இடம். நடான்ஸ் அணுசக்தி மையம். இது ஈரானின் மிக முக்கியமான மற்றும் ரகசியமான பகுதி. தற்போதைய கள நிலவரத்தின் பிரகாரம் ஸ்டேலின் நெகவ் பாலைவனத்தில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் நிலத்தடி மறைவிடங்கள் திறக்கப்பட்டு ஏவுகணைகள் ஏவுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உணர்த்துகின்றன. அமெரிக்காவின் சைபர் கமாண்ட் ஈரானின் ஏவுகணை ஏவும் கட்டுப்பாட்டு அறைகளை முடக்க ரகசிய டிஜிட்டல் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஈரான் தனது ஏவுகணைகளை மலைகளுக்கு அடியிலுள்ள ஏவுகணை நகரங்களில் ஒளித்து வைத்துள்ளது. இவற்றை தாக்க சாதாரண ஏவுகணைகள் போதாது. நிலத்தடியை துளைத்து செல்லும் பங்கல் பிளாஸ்டர் ஏவுகணைகள் தேவை. ஸ்டேலின் ஜெரிகோ ஏவுகணை அத்தகைய துளைக்கும் திறன் கொண்டவையா என்பதுதான் தற்போது நிலவும் மிகப்பெரிய கேள்வியாகும். இந்த மோதல் ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறினால் அது உலக பொருளாதாரத்தை புரட்டி போடும்.